Thank you, Appa. Thank you, Appa. Raja Marabala Raga Bagadala Garaba Urabala Gadaraba. நீ பாட பாட நாங்க அந்நிய பாஷை நீ பாடிட்டே இரு. ரபாகா 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 சேவகதல ரகபா ஓரோ மோலோரோ கபாகா ரமா ரகபா இக்கத்தோலோரோ கமாகா ஓரமலரா சேவகதல ரபாகா ஏ மகதரோ பலகரபாகா Shigadara Karabalara Ye Magadara Shamadara Balara Bagadara Thank you Pakatala Elroim சொல்லுங்க Elroim Rabagada Shabagada Nandriye Shabagadaraya Umamagada. Thank you, Appa. Thank you, Appa. Raja Uyetthugro 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 Bagadala Magara Esaya Ore Malara Magara He Mogodoro Roga Aradana Bagadala Raga Magadara Malara Bagadara Hilara Bagadara Mogodoro Bagadara Nandi Andavare Nandi Andavare Nandi Andavare Nandi Andavare Meena Malara Nandi Appa Nandi Appa Nandi Appa Nandi Appa பாடும்போதே அற்புதம் பாடும்போதே அற்புதம் என் ஜனத்திற்கு அற்புதம் அற்புதம் அற்புத 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 ராஜா ராஜா அற்புதரே ராஜா அப்படியே அந்நிய பாஷையிலே பாடுங்க Thank you, Appa. Thank you, Appa. Raja, 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 Raja. Balarama Gadara. அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. அபிஷேகம் நிரம்பட்டும்பா. பாத்திரம் நிரம்பி வழிகின்றதேன்னு சொன்னாரு. அப்பா நிரம்பி வழியட்டாப்பா. நிரம்பி வழியட்டாப்பா. என் ஜனங்கள் உமக்கு சாட்சியா வெளிச்சமா உலகத்திற்கு உப்பா உன் பிள்ளைகள் மமகதர பலரா அபகதர பலரா அபிஷேகம் நிரம்பட்டும் அந்நிய பாஷை பெருகட்டும் தீர்க்க தரிசன அபிஷேகம் உண்டாகட்டும் அப்பா வா என் தேசம் மறுரூபமாக என் பிள்ளைகளை மறுரூபப்படுத்துங்க இந்தியா ரட்சகரை அறியணுமே லஞ்சங்கள் ஒழியணுமே எங்கள் தேசத்தில் லஞ்சங்கள் ஒழியணுமே உரபலா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றியே ஏகோவாரப்பா
Bagadura Bagadura Malurokaba Shabagadala Ragamandriyai Abagadara Sugam Tandire Chanbarabandriyai Ubagadara Ullatto Hallelujah Ubalatto Obarabala Andu Kuruve Shabagadala Ebarabalara Abarabalagara Aradane Rabalaraga Bagadaraba Aradane Aradalora Yertagramappa Yertagramappa Re Bagara Garabaraba Amen Shivagadoloroga Aradete Innumar Aribaloroba Urabaladete Diandavare Urubalatto Diandavare Diandavare Aradane Diandavare 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 Diappa 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 Aradane Aradane Eppodo Esappa Ungal samudam Enakkappa Ninga podo Esappa Unga samuga Enakkappa Ettanai இன்பமே உந்தன் சமூகமே ஆண்டவரே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே எங்கள் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எப்போதும் நீர்தானையா முன்னே நீர்தானையா எப்போதும் நீர்தானையா முன்னே நீர்தானையா ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா நீர்தானையா எப்போதும் தேங்க்யூ பொன்னே நீர்தானையா நீங்க போதும் சமூகம் பிரசன்னம்
சமூகம் பிரசன்னம் இயேசு போதும், இயேசு போதும். சமூகம் பிரசன்னம். சொல்லுங்க, நீங்க போதும், இயேசு போதும். ஆண்டவரே பிரசன்னம். தேங்க்யூ அப்பா. உம் விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கம் ஐயான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த ஏக்கம் இருக்கு? உங்க விருப்பம், உங்க விருப்பம், உங்க விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். சொல்லுங்க, இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. இதுதானே என் உணவு. உங்க விருப்பம் செய்வதுதான், இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன். ஏசையா 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 ஏசையா, இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். உம் விருப்பம் செய்வதுதான் என் ஏக்கமையா, உம் சித்தம் செய்வதுதான் என் ஏக்கமையா. சொல்லுங்க, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் யெகோவா ராப்பா, சுகம் தரும் யெகோவா ராப்பா. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்கா ஏங்கி தினம் தவிக்கின்ற ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஜீவனுள்ள என் தேவனே, நன்றி அப்பா, பார்வையெல்லாம் நன்றி அப்பா, உம்மேல் தானே. ஏசையா என் தெய்வமே, ஏசையா என் தெய்வமே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா. ஆண்டவர் உலாவுகிறார், ஆண்டவர் உலாவுகிறார், நம் மத்தியில் அசைவாடுகிறார். அவருடைய சமூகம் மெய்யாகவே வந்திருக்கிறது. என் நாமத்தில் எங்கே இருவர் மூவர் கூடி இருக்கிறீர்களோ அங்கு நான் மத்தியில் வாசம் செய்கிறேன். ராஜா 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 ரிபகதலரா உரமாலகாரா. ராஜா ராஜா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஏசையா நன்றி ஐயா. ஏசையா ரட்சகரே,
சுகம் தரும் என் தெய்வமே. சொல்ல சொல்ல சுகம் உண்டாகட்டும், சொல்ல சொல்ல சுகம் உண்டாகட்டும். உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. பாட பாட எஸ் 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 நதியா பரவி இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா தமணி எங்கோ பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவா இருதயம் பரவி உம் வல்லமையா நான் சுகமானே, உம் வார்த்தையால் நான் சுகமா. சொல்ல சொல்ல அற்புதம் அற்புதம் அற்புத சுகம், உடல்ல சுகம். தேங்க்யூ, நன்றி நன்றி அப்பா. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றது பாய்கின்றது. முதுகு தண்டுல வல்லமை, இதயத்துல வல்லமை, மூளை நரம்புல வல்லமை பாய்கின்றது பாய்கின்றது பாய்கின்றது. குடல் தோல் கணையம் இறை பை வயிறு சதையெங்கோ பாய்கின்றது. குடல்ல வல்லமை இறங்குகிறது, தோல்ல வல்லமை இறங்குகிறது, கணையத்துல வல்லமை இறங்குகிறது, இறை பையிலே வல்லமை இறங்குகிறது, வயிற்று பகுதியிலே வல்லமை, சதையெல்லாம் வல்லமை. குடல் தோல் கணையம் இறை பை வயிறு அப்பா வல்லமை வல்லமை வல்லமை. குடல் கணையம் இறை பை வயிறு வல்லமை வல்லமை. கரங்களை உயர்த்தி இயேசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது, வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இரத்த பகுதியிலே வல்லமை, சுகம் தரும் இதய பகுதியிலே வல்லமை, முதுகு தண்டிலே வல்லமை, சுகம் தரும் மூளை பகுதியிலே வல்லமை, சுகம் தரும் ஜனத்திற்கு வல்லமை, என் சனத்திற்கு சுகம் சுகம், என் சபைக்கு சுகம், என் பிள்ளைகளுக்கு சுகம். சுகத்தை கோருகிறோம். வெயிலாயிலும் இரவில் நிலாவாயிலும் சேதப்படுத்துவது இல்லை, வெயில் சேதப்படுத்துவது இல்லை. என் பிள்ளைகளுக்கு சுகம் சுகம் சுகம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருந்தே நதி உடலெல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. சுகமளிக்கும் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ராஜா, முட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றது. சொல்லுங்க, முட்டுல வல்லமை இறங்குகிறது, ஈரல் பகுதியிலே வல்லமை இறங்குகிறது, மூட்டு பகுதியிலே, கைகால் மூட்டு பகுதியிலே, திசுக்களிலே, எலும்புகளிலே, நரம்புகளிலே, சிறுநீரக பகுதியிலே, சிறுநீரக பகுதியிலே வல்லமை. யூரின் ப்ராப்ளம் மறைகிறது, யூரின் பிரச்சனை மறைகிறது. சிறுநீரக பகுதியிலே வல்லமை, கிட்னி பகுதியிலே வல்லமை, கிட்னி பகுதியிலே வல்லமை இறங்குகிறது. ராஜா 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 ராஜா. பிரச்சனைகள் ஆமென். தேங்க்யூ. அற்புதத்துக்காய் நன்றி 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 அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமை இறங்குகிறது, கற்ப பையிலே வல்லமை இறங்குகிறது, கற்ப பையிலே வல்லமை, வல்லமை, வல்லமை. என் ஜனத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நன்றி, நன்றி சொல்லுங்க. கட்டிகள் மறைகின்றன, கற்ப பையிலே உள்ள கட்டிகள் மறைகின்றன. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. முடக்கு வாதங்கள், கைகால் வாதங்கள், வல்லமை இறங்குகிறது, கைகாலிலே வல்லமை இறங்குகிறது. வாதங்கள் இல்லாமல் போவதாக, வாதங்கள் இல்லாமல் போவதாக. காயங்களில் வல்லமை இறங்கட்டும். நுரையீரல் பகுதியிலே வல்லமை, சுவாச பகுதியிலே வல்லமை இறங்கட்டும். ஆஸ்மா மறையட்டும், மறையட்டும், ஆஸ்மா மறையட்டும், மறையட்டும். அல்லேலூயா. சுகர் நில்ல மாறட்டும், சர்க்கரை வியாதிகள் அகன்று போகட்டும். கணைய பகுதியிலே, கணைய பகுதியிலே இன்சுலின் சுரப்பதாக, இன்சுலின் சுரப்பதாக. இன்சுலின் சுரக்கும் போதுதான் சர்க்கரை வியாதி இல்லாம போகும். ஆமென். அப்படி ஜெபி தம்பி. இயேசுவின் நாமத்தில் அப்பா, அப்பா இயேசுவின் நாமத்தில் சர்க்கரை நோயோடு அப்பா பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கணையத்தில் உம்முடைய வல்லமை பாய்வதாக, கணைய நீர் சுரப்பதாக, இன்சுலின் சுரப்பதாக. அப்பா மருந்து இல்லாம, மாத்திரை இல்லாம இப்ப இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை ராஜா கட்டவிழ்க்கிறதற்காக 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். கணைய நீர் சுரப்பதாக, இன்சுலின் சுரப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையால சுகம், வல்லமையால சுகம், தழும்புகளால் சுகம், தயவால் சுகம் உண்டாகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசையா ரட்சகரே, யெகோவா ராஃபா நீரே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமான், உம் வார்த்தையால் சுகமான். அப்படியே முழந்தால் படியிட்டு சொல்லுவோம். வல்லமையால் சுகமான், உம் வார்த்தையால் சுகமான். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமணி எங்கோ ஆய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமணி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையா சுகமாய். அப்பா இந்த பாடல் பாடும்போது அற்புதம் நடக்குது. ஜீசஸ், 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 ஜீசஸ். இந்த இயேசு நாமத்தில் அற்புதம். ஜீசஸ், இயேசு, இயேசு, இயேசு. தேங்க்யூ. எத்தனை பேர் வியாதியோட, வேதனையோடு வந்தவங்க, அவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி காட்டுங்க. வியாதியோடு வந்தவர்கள், வியாதியோடு வந்தவர்கள், இயேசுவின் நாமம் இப்பொழுது சுகத்தை உண்டு பண்ணுகிறது. உங்க வியாதி இருக்கிற இடத்துல கையை வைத்து கொண்டு நான் சுகமானேன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல வியாதி அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. ஏசையா உம் வல்லமையால் சுகமானே, உம் வல்லமையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சிலுவையில என் பாடுகளை ஏற்றுக்கொண்டே,
என் துக்கங்களை சுமந்து கொண்டு மெய்யாகவே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து கொண்டு நான் சுகமானே, நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புத சுகம், அற்புத சுகம். வந்த அத்தனை பேருக்கும் அற்புத சுகம், அற்புத சுகம், அற்புத சுகம். அம்மா காத்து ரோபா காத்தா ராக்கா ராபா கப்பா காத்தா லாக்கா ஓ குபாகாரா ஏ மே மா காத்து லோகோரோ. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பா பா பா. அற்புத சுகம். கேன்சரை கேன்சல் பண்ணுகிறோம். எஸ், கேன்சரை கேன்சல் பண்ணுகிறோம். ஓ ரிமகதாலா. அற்புதம், சுகம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பற்கள் பகுதியில் அற்புதம் நடப்பதாக. பற்களிலே கூசும் பற்கள் சரியாவதாக. பற்கள், புது பற்கள் உண்டாவதாக. பற்களுக்கு மேற்பகுதியில் ஈரல் பகுதிக்கு அற்புதம் நடப்பதாக. நன்றி ஆண்டவரே. மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வாழ்வு உண்டாவதாக. மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வாழ்வு. எசையா, எசையா, எசையா. ரட்சகரே, சுகம் தரும் தெய்வமே, எசையா. ரட்சகரே, நன்றி அப்பா. சுகம் தரும் என் தெய்வமே, அப்பாவும் வல்லமையா சுகமானே. நன்றி ஆண்டவரே, வார்த்தையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தழும்புகளால் சுகமானே, நன்றி ஆண்டவரே, தயவினால் சுகமானே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சுகம் நடந்து கொண்டே இருக்கிறது. அற்புத சுகம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஓயா, தேங்க்யூ அப்பா. உடைய வல்லமை பாய்ந்து கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ அப்பா. கல்லீரல் பகுதியிலே அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ அப்பா. தைராய்டு மறைகிறது, தைராய்டு மறைகிறது. நன்றி அப்பா. கண் பகுதியிலே அற்புதம், கண் கசிவு மறைகிறது. தேங்க்யூ அப்பா. கேட்ராக்ட், கண்ணை தடை பண்ணுகிற இந்த கேட்ராக்ட் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். எஸ், தேங்க்யூ அப்பா. கண்களில் அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே அற்புத சுகத்தை உணர்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும்
தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம், மனதுருகும் தெய்வம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர்? மனதுருகும் தெய்வம். மத்தேயு 14:14 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து திரளான ஜனங்களை கண்டு மனது உருகி, அவர் வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்த மக்களை வியாதியஸ்தவர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு வந்து, எத்தனை பேர் அத நம்பி சொல்லு, இயேசு வந்திருக்கிறாரா? சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்து ஜனங்களை கண்டு காண்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். இயேசு என்னை காண்கிறார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு என்னை காண்கிறார். எல்ரோயி என்னை காண்கிறவர், என்னை கண்டு என் மேல் மனது உருகினார். என்னை கண்டு மனம் உருகுகிறார். மனம் இறங்குகிறார். ஐயோ, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் என்னை தேடி வந்திருக்கிறான். என் மகன் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இயேசு என்று தேடி வந்திருக்கிறான். ஆதலால் உன்மேல் மனம் இறங்குகிறார். மனம் இறங்கும் தெய்வம். அதனாலதான் அவருக்கு பெயர் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. சுகம் தந்து நடத்தி செல்வார். மனதுருகி அவர் செய்த முதல் அற்புதம் என்ன? சுகம். சொல்லுங்க, சுகம். உடல்ல சுகம், உள்ளத்துல சுகம். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். யெகோவா ராபான்னு சொல்லுங்க. யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். சொல்லுங்க, அவருடைய பெயர் என்ன? யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. ஆண்டவர் யாத்திராகமம் 15:26 தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? ஒரு டாக்டராக தன்னை வெளிப்படுத்துகிறார். யெகோவா ராபாவாக வெளிப்படுத்துகிறார். அவர் இப்படியாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரி. அந்த இடத்துலதான் எபிரேயத்துல யெகோவா ராபா, அப்படி என்றால் நானே உன் குடும்ப மருத்துவர் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. 2 காரியம். அவர் பார்வைக்கு, அவர் சப்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு சரியானவைகளை செய்கிற நமக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Do right in his sight. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? Do right in his sight. ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நலமானதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், யெகோவா ராபா
இன்றும் வாழ்கிறார். கைத்தட்டி சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம், சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தா, மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். உங்களை தூக்குவாரா? பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தா, மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. சொல்லுங்க, நீங்கிற்று. நீங்கிற்று. வியாதி நீங்கிற்று. வியாதி நீங்கிற்று. சொல்லுங்க, காய்ச்சல் உடனே நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். ஏசையா, ஏசையா, நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். நான் சுகம் தரும் தெய்வம், அற்புதர் சுகம் இந்த நாளில் வந்து அத்தனை பேருக்கு அவர் கொடுக்கிறார். சந்தேகப்படாமல் நம்புகிறவர்கள் சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், அதே யாத்திராகமம் 23:25 இப்படி ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை விட்டு நாங்கள் கர்த்தரையே, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், சேவிப்போம். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே, கர்த்தரையே சேவிப்போம், சேவிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆங்கிலத்துல யூ ஷால் வர்ஷிப், நீங்கள் கர்த்தரையே ஆராதிக்க கடவீர்கள், கர்த்தருக்காக வாழ கடவீர்கள். அப்படி ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியை கவனியுங்கள். அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி, அப்பா, அப்பா, இந்த வறட்சி காலத்துல, இந்த வறட்சி காலத்துல அப்பமும் அப்பமும் தண்ணீரும் தண்ணீரும் எங்களுக்கு குறையாது, எங்களுக்கு குறையாது. எங்கள் வாழ்க்கையிலே, எங்க வாழ்க்கையிலே அப்பத்தையும் தண்ணீரையும், அப்பத்தையும் தண்ணீரையும் பெருக பண்ணுவி, பெருக பண்ணுவி. அப்படியே விசுவாசிங்க பார்க்கலாம். அப்பா, ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில அப்பமும் தண்ணீரும் குறையாதப்பா, எங்க தேசத்துல குறையாதப்பா. ஏனென்றால் உங்களையே நாங்கள் சேவிப்பதால், உங்களையே சேவிப்பதால், உங்களையே சேவிப்பதால் அப்பா, அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை, ஊரெல்லாம் பஞ்சம். ஆனா சாரிபாத் வீட்டிலே பஞ்சம் தீருவரை எண்ணெய் மாவு குறைவதில்லை. விசுவாசியுங்கள், ஊரெல்லாம் பஞ்சமா இருந்தாலும் உங்க வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைவது இல்ல, குறைவது இல்ல. உங்க வீட்டுல எண்ணெய் குறைவது இல்ல, உங்க வீட்டுல எண்ணெய் மாவும் குறைவது இல்ல, அப்பம் குறைவது இல்ல, அப்பம் குறைவது இல்ல. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். தாழ்ச்சி அடையே, நான் தாழ்ச்சி அடையே. ராஜா, 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 ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன் என்று தேங்க்யூ அப்பா. கர்த்தரையே சேவிக்கிற நமக்கு வியாதியை விலக்குவேன், வியாதியை விலக்குவேன், வியாதியை விலக்குவேன். அநேகருக்கு இந்த முதுகு தண்டுல கை வச்சு ஜெபிங்க. இந்த முதுகு தண்டுல அநேகருக்கு பிரச்சனை. குனியும் போது, நிமிரும் போது, இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. என் பிள்ளைகளுக்கு இறங்கட்டும்,
தகப்பனே குனியும் போது இந்த வலி விலகட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இந்த முதுகு தண்டு சரியாவதாக, முதுகு தண்டு சரியாவதாக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே, குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே, நோய்களை நீக்கினீரே. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். இந்த வாக்குறுதி அப்படியே அடுத்து 26 கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்க குடும்பத்துல அபார்ஷன் ஆவதில்ல, அபார்ஷன் ஆவதில்ல, கற்பம் விழுகிறது இல்ல, கற்பம் விழுகிறது இல்ல, மலடு இருப்பது இல்ல, மலடு இருப்பது இல்ல. காரணம் கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு உள்ள இருக்கிறார், இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார், இயேசு எங்களுக்கு உள்ள இருக்கிறார். இந்த கூட்டத்துல கூட மலடு அல்லது மலடுன்ற வார்த்தை நல்ல வார்த்தையா தெரியல, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து அவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். இந்த வசனம் நடப்பதாக. மலடு உன் தேசத்தில் இல்லாது இருப்பதாக, குழந்தை பாக்கியம் இருப்பதாக. மலடி 113 சங்கீதத்திலே இப்படி நான் வாசிக்கிறோம். 113 இந்த வசனத்தை சொல்லினா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையோட கரங்களை மீண்டும் உயர்த்தி, தகப்பன் மலடு இருக்கிற மலடியை சந்தோஷமான பிள்ளைகள் உடைய தாயாய் மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். ஆமென். மலடியை எப்படியாய் மாற்றுவாரா? மலடியை சந்தோஷமான பிள்ளைகளுடைய தாயாக, சந்தோஷமான பிள்ளைகளுடைய தாயாய் மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்க, சந்தோஷமான தாயாய் மாற்றுவார், தாயாய் மாற்றுவார், பிள்ளைகளுடைய தாயாக மாற்றுவார், பிள்ளைகளுடைய தாயாக மாற்றுவார். இயேசுவின் நாமத்துல அந்த கை மீண்டும் நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஏன்னா என் வாழ்க்கையில அதிக அற்புதங்கள் இந்த பகுதியில் நடக்கிறத நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில இந்த ஊழிய பகுதியில் ஏறத்தாழ 30 வருடங்களாக இந்த குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அற்புதங்களை நான் அநேகமாய் பார்த்திருக்கிறேன். ஆகவே தான் ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். அடுத்த வருஷம் நீங்க குழந்தையோட இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணணும். ஆமென். அப்பா செய்வாரா? செய்வார். அல்லேலூயா, glory glory. ஆமென். அதற்கு சாட்சியா ஒன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் குழந்தை ஆண்டவர்கிட்ட போன பிறகு 3 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என் மனைவி ரூபா நினைச்சிருப்பாங்க போல, இனிமேல் நமக்கு குழந்தையே இருக்காது போல அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறப்ப அப்பா தங்கச்சி மடம் வந்திருந்தாங்க. அங்கே சர்ச்சுக்குள்ளவே மீட்டிங் நடக்குது. அப்பா இதே வேர்ட் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு இந்த நாளில் ஒரு குழந்தையோட இருப்பீங்கன்னு. அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிட்ட உடனே அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரல, மார்ச் 22க்குள்ள கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை அருளி செய்து விட்டார். ஆமென். சென்னையில் ஒரு குடும்பம், அந்த தாய் யூனிவர்சிட்டி, சென்னை யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய போஸ்ட், ஹெச்ஆர்டியா என்னது ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஆமாம், அவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்கிறவங்க. ஒரு 15 ஆண்டுக்கு முன் 12 ஆண்டு ஆச்சு. ஏரோ ட்ராமில் வந்து நான் ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ண அந்த நாளில் ஓடி வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும்போது, எசப்பா உம்முடைய நாமத்தை கூப்பிடுறோம். நடந்தது என்னன்னா, வெளிநாட்டுக்கு அமெரிக்கா போய்விட்டு திரும்பி வர்ற 1 மாதத்திற்குள்ள அந்த அம்மா கன்சீவ் ஆகி, ஆமென், கருத்தாகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் அந்த பையனுக்கு 12 வயது, கூட்டிட்டு வர்றாங்க. அந்த பையன் தான் ஏரோட்ராம்ல நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்த அற்புதம். ஹல்லேலூயா.
இப்படி அநேக சாட்சிகள் சொல்லலாம். திருச்சிக்கு போயிருந்தோம். அப்ப காலையில ஒரு அக்கா குழந்தைய தூக்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்போ போன வருஷம் தேனிக்கு அப்பா போயிருப்பாங்க போல. 14, 15, 16 3 நாள் மீட்டிங் அவங்க அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார்கள். அப்போ அப்பா சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த ஆண்டு இந்த நாளில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும்னு. இந்த வருஷம் திருச்சி மீட்டிங் போயிருந்தோம். அப்போ சொன்னாங்க, இன்னும் 15, 16, 17 வரவே இல்லை, 5ஆம் தேதிக்குள்ளே கர்த்தர் குழந்தைய கொடுத்துட்டாரு, இந்தாங்க குழந்தைன்ட்டு கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க அற்புதர். அற்புதர் சொல்லுங்க அற்புதர். அற்புதர். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார், மனம் இறங்கும் தெய்வம் சுகம் தந்து நடத்தி செல்வார். உற்சாகம் அற்புதம் நடக்கிறது. இறங்கும் Thank you, அப்பா. தெய்வம் இயேசு ஹல்லேலூயா. சுகம் தந்து நடத்தி செல்வார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டாரா? நிமிர முடியாத கூனி ஆமென். அன்று இயேசு அவளை கண்டார். கரங்கள் நீட்டி தொட்டா உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கரங்கள் நீட்டி தொட்டா உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். யெகோவா ராபா. ராபா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராபா அற்புத சுகம் இந்த இன்றும் நாள்ல வாழ்கிறார், ஹல்லேலூயா. சுகம் தரும் இயேசு தெய்வம் ராஜா. இயேசு சுகம் இன்று தருகிறார், மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. சங்கீதம் 103 இப்படியாய் பக்தன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரே சொல்லுங்க ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே ம், அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ம், என் ஆத்துமாவே ம், கர்த்தரை ஸ்தோத்திரி. ம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன செய்தார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. வயது என்ன செய்து திரும்புது? வயது திரும்புது. உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நீங்கள் கர்த்தரை துதிக்க குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே. சொல்லுங்க, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தா இத ஒருவர் பேசவே முடியாத ஒருவர் இல்ல. எத்தனை டாக்டர்ஸ்? 55 ஸ்பெஷலிஸ்ட், 200 டாக்டர்ஸ். பல நாட்கள் அவரால் பேசவே முடியாத சூழ்நிலையில் அவர் கஷ்டப்பட்டு பல டாக்டர்ஸ் கிட்ட போய் அவருக்கு உடம்பே சுகமாகாத நேரத்தில் ஒரு நாள் இந்த சங்கீதத்தை மெதுவா வாசித்தார் ஒரு சின்ன கூட்டத்தில். அந்த படுகுழி நின்று பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டா. ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கிறோம். இத படுகுழின்னா பாதாளத்திலிருந்து அந்த வசனங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து குணமாக்கி படுகுழி நின்று அழிவுக்கு விலக்கி மீட்டுன்னு சொல்லும் போதே தொண்டை திறந்துருச்சு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப இந்த சங்கீதத்தை நீங்க வாசிங்க. வியாதியா இருக்கிறவங்க இந்த சங்கீதத்துல முதல் 6 வசனங்களை திரும்ப திரும்ப வாசிங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இத ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவில் ஆத்துமாவே சொல்லுங்கன்னு சொல்லி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். ஆமென் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. யெகோவா ராப்பா ஹalleluya இன்றும் வாழ்கிறார். ஆமென். சுகம் தரும் இயேசு ஆமென். சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராப்பா சுகம் தரும் என் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வியாதியா இருந்தால் கூட இங்கிருந்து அவர்களுக்கு சுகத்தை நான் கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு தெரிந்தவர்கள், அப்பா சொந்தங்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்காக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், யெகோவா ராஃபா நாமத்தில், யெகோவா ராஃபா நாமத்தில் அற்புத சுகத்தை கூறுகிறோம் அப்பா. செயல்படாத கிட்னி செயல்படுவதாக அப்பா. அப்பா எல்லா நுரையீரல் செயல்படுவதாக, இதயம் செயல்படுவதாக அப்பா. டாக்டர்ஸால கைவிடப்பட்டு இருக்கிற அன்பு சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர்களுக்கு அற்புத சுகத்தை ராஜா கட்டவிழ்க்கிறதற்காக 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. யெகோவா ராஃபா இப்ப அற்புத சுகத்தை தருகிறதற்காக கோடி 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 நன்றி அப்பா. படுக்கையில கிடக்கிறவர்கள், திமிர்வாதமாய் கிடக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து துள்ளி குதிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு ஆமென். தந்து நடத்தி செல்வார். ஹalleluya. இன்னும் ஒரு சில வசனங்கள் சொல்லி இன்றைக்கு நான் சுகத்துக்காகவே ஜெபிக்க வந்து நிற்கிறேன். ஆண்டவர் அதுதான் இன்றைய அவருடைய ஏக்கம். என் பிள்ளைகள் சுகத்தோட வீட்டுக்கு போகணும், என் சபை சுகமுள்ள சபையா இருக்கணும், ஹெல்த்தி சபையா, வெல்த்தி சபையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 1-2 வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஏற்கனவே அநேகருக்குள்ள அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் அவர் யெகோவா ராஃபா. 107ஆம் சங்கீதம் 19-20 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். சொல்லுங்க, வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்புகிறார். இப்ப நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வசனத்தை அனுப்புகிறேன். ஆமென். நான் வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். எஸ். அற்புதம் நடக்குமா? நடக்கும். வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆமென். அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். யெகோவா ரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல். சொல்லுங்க, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். 91ஆம் சங்கீதத்தில் இப்படியாய் நான் வாசிக்க, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். சர்வ வல்லவர் நிழலில தங்குகிறவன். சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குகிறவன். யாரெல்லாம் அவங்க கை வைத்து காட்டுங்க. நான் தான் உன்னதமானவர் சர்வ வல்லவர் அவருடைய மறைவில் இருக்கிறவன். அவருடைய மறைவில் இருக்கிறவன். அவருடைய நிழல்ல இருக்கிறவன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவன் சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிறவர். என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர். நம்பி இருக்கிறவர். என் தேவன் என்று சொல்லுவேன். சொல்ல உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். கரங்களை தட்டி அவர் தப்புவிப்பார். வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தப்புவிப்பார். உன்னதமானவர் சர்வ வல்லவர் அவர் நிழல்ல நான் இருப்பதா. உன்னதமானவர் சர்வ வல்லவர் அவர் நிழல்ல நான் இருப்பதா. என்ன செய்வார்? வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சிறகுகளால் மூடுவார். செட்டையின் கீழே அடைக்கலம். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம். அவருடைய சத்தியம், அவருடைய கேடயம், அவருடைய சத்தியம், அவருடைய வசனம் எனக்கு கேடகமாகும். வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். எத்தனை பேர் அறிக்கை செய்வீங்க? கண்ணிக்கும் என் தேவன் சொல்லுங்க. என் தேவன் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நம்பி இருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. அப்படி சொல்லும் போதே வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதாக. ஆமென். நோய் விலகுவதாக. எஸ். பேய் ஓடுவதாக. அவருடைய வசனம் இதுதான் நம்முடைய பரிசையும் கேடகமோ. அதான் நம்முடைய பரிசு. பரிசைனாலே பரிசு, கேடகம். இந்த வசனம் பாருங்களேன், அந்த 9ஆம் வசனம், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை தாபரமாய் கொண்டவர்கள்? எஸ். தாபரம் என்றால் தங்குமிடம். அவர் எனக்கு தங்குமிடம். தாபரம்
அடைக்கலம் அடைக்கலம் உன்னதமான கர்த்தர், உன்னதமான கர்த்தர். 10ஆம் வசனமாதலா ஆகலாம் பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது, வாதையன் கூடாரத்தை அணுகாது, கூடாரத்தை அணுகாது. ஆதலா அது என்ன ஆதலா? எனக்கு அடைக்கலமான, சொல்லுங்க, எனக்கு அடைக்கலமா உன்னதமான கர்த்தர நான் தாபரமாய் கொண்டேன். தாபரமாக கொண்டேன். அவர்தான் என் தங்குமிடம். அப்படி கொள்ளுங்க. அவர்தான் நான் தங்குமிடம். எனது தாபரம், என் தாபரம், என் தங்குமிடம், என் தங்குமிடம், என் தாபரம், என் தாபரம். ஆதலா என் கூடாரத்தை அணுகாது, வாதையன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, எனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஆதலா பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க, பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். சொல்ல, பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது, வாதை அணுகாது. ஆதலா பொல்லாப்பு நேரிடாது. தேங்க்யூ அப்பா. வாதை அணுகாது. தேங்க்யூ அப்பா. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. இன்னும் சப்தமா மேல பாடுவோம். பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதையன் கூடாரத்தை அணுகாது. அடைக்கலமா உன்னதமான கர்த்தரையே எனக்கு தாபரமாய் கொண்டே. தேங்க்யூ அப்பா. உன்னதமான கர்த்தரையே நான் எனக்கு தாபரமாய் கொண்டே. அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் சாட்சிக்கு வர போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி கர்த்தர் அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடைசியா ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலாக்கியார் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். இப்படியே நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory 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 ஹல்லேலூயா, glory glory. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன் யார்? நீதியின் சூரியன் இயேசு. ஆமென் சொல்லுங்க. இயேசு. அந்த நீதியின் சூரியன் என் மேல உதிக்கிறார். சொல்லுங்க, உதிக்கிறார். இயேசு ராஜா நீதியின் சூரியனாக உதய சூரியனாக எனக்குள் உதிக்கிறார். எனக்கு உள்ளே உதிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இயேசுவேன்னு கூப்பிடும்போது ஏசப்பா நீங்கதான் எல்லாமே, என் ஏக்கம் எல்லாமே நீங்கதான் எல்லாமே. உங்க ஏக்கம் தான் எல்லாம் ஏசையா. அப்படி இயேசுவை நான் முழு மனதோட தேடும்போது, அவருக்காக வாழும்போது, அவர் எப்படி நமக்குள்ள வருகிறார்? சூரியனாக நமக்குள் உதிக்கிறார்.
உதிக்கிறார், வெளிச்சமாக உதிக்கிறார். உதிக்கிறார். அந்த சூரியனுக்கு கீழே என்ன இருக்கிறது? ஆரோக்கியம். ஆரோக்கியம். கை தட்டுங்க. ஆரோக்கியம், 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 ஆரோக்கியம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கு. அவருடைய நிழல்ல ஆரோக்கியம், அவருடைய நிழல்ல ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். சொல்லுங்க. ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆண்டவரே, கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி போல நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எல்லாரும் கொழுத்த கன்றுகளைப் போல, கொழுத்த கன்றுகளைப் போல. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டிகள் எப்படி இருக்கும்? எப்படி துள்ளும் பாருங்க, அப்படி துள்ளும் பாருங்க. கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி எப்படி இருக்கும்? துள்ளும், துள்ளி துள்ளி ஓடும். எப்படியா ஓடும்? ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் நமக்குள்ள வந்துட்டார். ராஜாதி ராஜா நமக்குள்ள வந்துட்டார். நமக்கு ஆரோக்கியம் தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமேரி, ஆரோக்கியமேரி. நீங்க ஆரோக்கிய சாமின்னு பேருங்க. உங்க ஆரோக்கிய சாமி, ஆரோக்கிய சாமி. நீங்க ஆரோக்கியமேரி, ஆரோக்கியமேரி. சௌரி அம்மா, சௌரி அம்மா. நீ சௌரிநாதன், சௌரிநாதன். சௌரி அம்மா, சௌரி அம்மா, சௌரிநாதன், சௌரிநாதன். நீங்க ஆரோக்கியம், நீங்க ஆரோக்கியம், ஆரோக்கியமேரி, ஆரோக்கியமேரி. இதை நான் ஒரு இடத்துல என்னுடைய நண்பர் இறந்து போய் விட்டார். அப்போ அந்த நாட்களில் அவர் கேன்சர் ஏதோ இதய பகுதியில் வேதனையோடு இருக்கிற பொழுது அவருடைய சர்ச்சில் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிற போது அவர் பெட்டில் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் இதில். ஆமென். அந்த நிமிடமே அவருக்கு அற்புதம் நடந்தது என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் இந்த பாடலை கூட கொடுத்தாரு. என்ன அது எந்தில் போடு, ரெண்டுலேயே போடு. ஆமென். மேஜரில். ஆமென். நீதியின் சூரியன் என் மேலே, நிழலிலே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவும் சமூகத்தில் ஆரோக்கியம். சொல்லுங்க. ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, சிறகின் நிழலில் ஆரோக்கியம். பாட அற்புதம். நீதியின் சூரியன் என் மேலே, சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவும் சமூகத்தில் ஆரோக்கியம். அல்லேலூயா, ஆரோக்கியம். glory, ஆரோக்கியம். ஆமென். பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். சொல்லுங்க. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி, சொல்லுங்க. நீங்க கொழுத்த கன்றுகளாய் வளருவீர்கள். ஆரோக்கியம். Thank you, அப்பா. ஆரோக்கியம். சந்தோஷமா. அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போ, காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போ. துன்மார்க்க சாத்தானை மிதிப்போ, காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போ. ஆரோக்கியம். சபைக்கு, குடும்பத்துக்கு, அப்பாவின் சமூகத்தில் ஊழியத்துல ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஏசப்பா நோய்களை சுமந்ததா, இனி நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. அப்படி எழுந்திருங்க பார்க்கலாம். எழுந்து பாடுவோம். சுமந்ததா, ஆமென். நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. ஆரோக்கியம். அப்பா நல்ல மழையை கொடுங்க.
பிள்ளைகள் அப்பாவின் வெயில் சமூகத்தில் தனியத்தக்க மழை, ஆரோக்கியம் வெயில் தனியத்தக்க மழை, மழையா சிரிங்கயா, மழை பெய்யுதையா. ஆரோக்கியம் அல்லேலூயா. அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் ஏசப்பா ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியம். சொல்ல சொல்ல அற்புதம், ஆரோக்கியம் சொல்ல சொல்ல அற்புதம். அப்பாவின் இயேசுவின் சமூகத்தில் நாமத்துல, ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்துல, ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்துல. ஆரோக்கியம் ஹalleluya. அப்பாவின் glory சமூகத்தில் glory ஆரோக்கியம் glory glory ஆரோக்கியம் glory. மழை பெய்வது போல ஆரோக்கியம் வல்லமை பெய்வதாக. வல்லமை 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 வல்லமை. பெரும் காற்று இரைச்சல் உண்டாவதா, அப்பாவின் பெரும் காற்று சமூகத்தில் இரைச்சல் உண்டாவதா. ஏவரா வாலரா ஆரோக்கியம் ஆமலா கூரவா ஆரோக்கியம் ஓஷபக தாலராகா அப்பாவின் ஓமக ரூபா சமூகத்தில் ஏ மேமா காத்தா லாகா ராபா. ஆரோக்கியம் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் 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 லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். வல்லம மழை, வல்லம மழை, வல்லம மழை, வல்லம மழை. ஓ ஓ ஓ ஓ thank you thank you thank you thank you. நதியா பாயட்டும். யேசுராஜா ஓ ரோபோ ஷாலா ரே பா தா லா யா பா 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 ஓ ரோபோ ஓ ரோபோ கோதோ ரோ. வல்லமை இறங்கட்டும், வல்லமை 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 அம்மலா ஏ லேரே கபா ஏ ஷாமன லாரா பாகா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். Jesus 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 Jesus. கரம் படுவதாக, கரம் தொடுவதாக. மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆனோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆனோம், சுகம் ஆனோம். தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு அநேகருக்கு அற்புதம் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா.